ஹாய் மக்களே, கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு 20 வயசு காலேஜ் படிக்கிற பொண்ணை ஒரு 3 மனுஷ ரூபத்தில் இருக்க மிருகங்க அந்த பொண்ணை ரேப் பண்ணி அவ்வளோ கஷ்டப்படுத்திருக்காங்க. இந்த பொண்ணு நைட்டு 11 மணி அளவில் தன்னோட மேல் ஃப்ரெண்டோட காருக்குள்ளே உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்திருக்காங்க. இப்போது மக்கள் நினைப்பாங்கன்னா 11 மணிக்கு ஒரு பையனோட காருக்குள்ளே உட்காந்து என்ன பேசணும், பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் ஒரே ஒரு பதில் தாங்க நான் சொல்கிறேன். 11 மணிக்கோ 12 மணிக்கோ ஏன் 1 மணி வரைக்கும் ரோட்டில் இருந்தால் கூட அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம இருக்க எல்லாரும் தாங்க நினைக்கிறோம். அதாவது இங்கே இருக்க ஆண்கள் அந்த பொண்ணை ஒரு தங்கச்சியாக பார்த்தாலும் இல்லை சின்ன பொண்ணாக பார்த்தீங்கனாலே இந்த மாதிரி ரேப்புன்ற விஷயம் நடக்காமே கண்டிப்பாக இருந்திருக்கோங்க. இந்த மாதிரி டே டு டே இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு இருக்க உங்கள் ஹரணி அட்வொகேட் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அந்த பொண்ணு காரில் இருக்கிறத பார்த்து அந்த 3 மிருகங்கள் அந்த பொண்ணை அடித்து காரை உடைச்சி கூட இருந்த அந்த பையனுமே தாக்கிட்டு அந்த பொண்ணை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல அந்த பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ கொடூரமா. இது பார்த்தீங்கன்னா நவம்பர் 2 அன்னைக்கு நடந்திருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணே எழுந்து போயிட்டு பக்கத்தில் இருக்க வீட்டுக்கிட்ட போயிட்டு தனக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதாவது எப்போ 4 மணிக்கு விடிய காலையில் இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஹெல்ப் வேணும்னு கேட்டதுனால அங்கே இருக்க வீட்டில் இருக்க மக்கள்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துதாங்க இந்த கேஸே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இதில் போலீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டீமை உடனடியாக அப்பாயிண்ட் பண்ணி நவம்பர் 4 அன்னைக்கு அந்த அக்யூஸ்ட், அதாவது அந்த 3 மனுஷ ரூபத்தில் இருக்க மிருகங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்கும் பொழுது தப்பிச்சு ஓடினதுனால அவங்கள கால்லே ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்போதான் விசாரிக்கும் போது தெரிய வந்திருக்கு இந்த 3 பேருமே கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் பண்ற ஒரு நபருங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த ரேப் பண்ணவங்க மேலாம் கேங் ரேப் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னதான் கேஸ் ரெஜிஸ்டர் ஆகி பனிஷ்மெண்ட்ஸுமே கிடைச்சாலுமே அந்த பொண்ணு அனுபவிச்ச வழி எவ்வளோ கதிர் இருக்குங்க. அந்த 20 வயசு சின்ன குழந்தை என்னை விட்டுருங்கன்ட்டு அப்படி விட்டுருங்கன்னு சொல்லும் போது கூட எவ்வளோ கொடூரமா ஒரு 3 நபர்கள் ரேப் பண்றானுங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்குலாம் தூக்கு தண்டனை கொடுக்கறத தாண்டி அவங்களோட ஆண் உறுப்பையே அறுக்கணுங்க. அப்படி அறுத்தா மட்டும்தான் இன்னொரு பொண்ணை இப்படி பார்க்கணும்னு நினைச்சா கூட பயப்படுவாங்க. நீங்க நான் சொல்றத கரெக்ட்னு நினைச்சீங்கனாலும் இல்ல அந்த 3 நபருக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.